வணக்கம். நீங்கள் ஓப்பன் ஆகி 24/7 சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழில் அதாவது டிஎன்பிசியில் பொது தமிழில் இலக்கண பெயர்கள் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல். ஸோ இது 3 வச்சு ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். கடகடன்னு பார்த்துலாமா? குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இலக்கண விளக்கம். குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? திருக்குறவை பதிற்று பத்தந்தாதி. கொங்குவேளிர் மாங்கதை என்று அழைக்கப்படும் காப்பியம் எது? பெருங்கதை. தமிழின் முதல் காப்பியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? சிலப்பதிகாரம். மணநூல் என அழைக்கப்படும் ஐம்பெரும் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். தமிழ் மொழியில் உபநிடதம் என போற்றப்படுவது எது? தாய்மானவர் பாடல்கள். ராசகோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்கோவையார். குரம் அல்லது குறவஞ்சி நாடகம் என்னும் அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் எது? குறவஞ்சி. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் எது? குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், வரலாற்று காப்பியம், தமிழனின் உபநிடதம். ஸோ தமிழனின் உபநிடதம் என்னது? அது தாய்மானவர் பாடல்கள். மணிமேகலையின் துறவு என்று அழைக்கப்படும் நூல் எது? மணிமேகலை. நீலகேசி திருட்டு என்று அழைக்கப்படும் நூல் நீலகேசி. கம்பராமாயணம் நூல் வகையில் எவ்வகையை சார்ந்தது? கம்பராமாயணம் எந்த வகை நூலை சார்ந்தது? வழிநூல். உலாப்புறம் என்று அழைக்கப்படும் இலக்கிய வகை உலா. தமிழரின் தேசிய காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். புறநானூறு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. புறம் +4 +100. 300 என்பதை பிரித்தெழுதுக. 3 +100. செந்தமிழ் செம்மை +தமிழ். அடுத்து எல்லாமே பிரித்தெழுதுக தான். கடகன்னு பார்த்தலாம். தண்டமிழ் தன்மை +தமிழ். யார் அவர்? யார் +அவர். சீரிழமை சீர் +இளமை. இளைமை. முன்னீர் 3 +நீர். பேரறம் பெருமை +அறம். தன்னாடு தன் +நாடு. வெண்துகில் வெண்மை +துகில். நறுநெய் நறுமை +நெய். தென்னாப்பிரிக்கா தெற்கு +ஆப்பிரிக்கா. பன்னாடு பல +நாடு. எண்ணெய் எள் +நெய். முக்கண்ணி முக்கணி 3 +கனி. நன்னூல் நன்னாள் நன்னூல். ஸோ நன்னூல் அப்படின்னா நன்னாள் அர்த்தம். நன்னாள் அப்படின்னா நன்மை +நாள். அச்சாணி அச்சு +ஆணி. கால் சிலம்பு கால் +சிலம்பு. செங்கோல் செம்மை +கோல். யாதெனில் யாது +எனில். வழுதல். ஸோ இதுக்கப்புறம் எதிர் சொல் பார்க்க போறோம். ஸோ வழுதல் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் இகழ்தல். அகம் புறம் ஆக்கம். அழிவு இரத்தல் ஈதல். இயற்கை செயற்கை. ஆடுவு அப்படின்னா மகடுவு. அன்னம் சேய்மை. வறுமை வளமை. நண்பன் பகைவன். நீதி அநீதி. தெருள் மருள். பழமை புதுமை. அரிது எளிது. வெற்றி
தோல்வி, நிறை, குறை. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் சம்திங் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப போரிங்காக ஐயோ எடுத்தோடனே ஹார்டாக அப்படிலாம் இல்லாமல் ஒரு காமாக ஸ்டார்ட் பண்ணுவோமேன்னு ஸ்டார்ட் பண்ணதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம சேனலில் என்ன மாதிரி போடுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி தமிழில், அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸில் வந்து இந்த மாதிரி 50 கொஷின்ஸாக வந்து நம்ம எம்சிக்யூஸாக போடுவோம். ஏன்னா எம்சிக்யூஸாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி? 5 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்த 5 நிமிஷத்தில் நான் பேசினதெல்லாம் விட்டுருங்க. வெறும் 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 50 கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது தமிழுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கலாம். போக கஷ்டமானதை கொண்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போது சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. நானும் படித்ததே இல்லை. ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி எம்சிக்யூஸ் இங்கே தேடி போடுவேன். ஸோ அப்படி போடுறப்ப எனக்கு ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். நான் படிக்கவே இல்லாத சப்ஜெக்டில் கூட நான் போயிட்டு கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு பெட்டராக போகிறதுக்கு இருக்குது. இல்லை நான் எல்லாத்தையும் படிப்பேன்ப்பா, ஐம் சச் அ படிப்பாளி அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் குட். நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் பேப்பரை வந்து டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பண்ண டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷத்தில் நீங்கள் 50 கொஷின்ஸை என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா கடகடன்னு அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ், நம்ம சேனல் ஓப்பன் ஆகி 24/7 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து இறக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பாய் காய்ஸ். எல்லாரும் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தட்டுறோம், தூக்குறோம்.